ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் எல்லாம். இப்பொழுது வள்ளிமலையை பற்றி பார்ப்போம். வள்ளி வாழ்ந்த இடமே வள்ளிமலையாகும். அவரது பெயராலேயே இந்த மலை அழைக்கப்படுகிறது. ஒரு சமயம் திருமால் முனிவர் வேடத்தில் பூலோகத்தில் உள்ள வனத்தில் தவம் இருந்தார். அப்பொழுது மகாலட்சுமி மான் வடிவத்தில் அவர் முன் வந்தாள். முனிவர் அந்த மானை பார்த்தபோது, இதனால் கருவுற்ற மான் வள்ளி கொடியின் மத்தியில் ஒரு பெண் குழந்தையை ஈன்றது. வேட்டையாட வந்த வேடுவத் தலைவர் நம்பிராஜன் அந்த அழகான பெண் குழந்தையை எடுத்து வள்ளி என பெயரிட்டு வளர்த்தார். கன்னிப்பருவத்தில் அவள் தினப்புனம் காக்கும் பணி செய்தாள். அங்கு வந்த முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ய விரும்பினார். இதையடுத்த நம்பிராஜன் திருத்தணியில் முருகனுக்கு முறைப்படி திருமணம் செய்து கொடுத்தார். பின்னர் நம்பிராஜன் வேண்டுதலுக்கிணங்க இங்குள்ள குன்றில் முருகன் எழுந்தருளினார். இத்தலத்தின் மூலவர் பெயர் சுப்பிரமணியர், தாயார் பெயர் வள்ளியம்மை. 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் முன்பு சின்ன வள்ளிமலை என்று அழைக்கப்பட்டது. முருகனை கணவனாக அடைய விரும்பிய வள்ளி இத்தலத்தில் திருமால் பாதத்தை வைத்து வழிபட்டாள். இதனால் இங்கு பக்தர்களுக்கு திருமாலின் பாதம் பொறித்த ஜடாரி சேவை செய்யப்படுகிறது. மலைக்கோவிலில் குடவரை சன்னதியில் வள்ளி தெய்வ யானையுடன் முருகப்பெருமான் காட்சி தருகின்றார். வள்ளி வேடர் குலத்தில் வளர்ந்ததால் அர்த்தஜாம பூஜையில் தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக படைக்கிறார்கள். ஒரு முறை முருகன் வள்ளியுடன் பேசிக்கொண்டிருந்த போது அங்கு நம்பிராஜன் வந்துவிட்டார். எனவே முருகன் வேங்கை மரமாக உருமாறி நின்றார். இந்த மரமே இத்தலத்தில் விருட்சமாக இருக்கின்றது. ஆலயத்தின் தீர்த்தம் சரவண பொய்கை தீர்த்தமாகும். பொதுவாக விமானத்தின் கீழ்தான் சுவாமி காட்சி தருவார். ஆனால் இங்கு மாறாக முருகன் சந்நிதிக்கு மேலே கோபுரம் மூலம் காட்சி அளிக்கின்றார். திருமணமாகாதவர்கள் வள்ளியுடன் கூடிய முருகனை பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணமாகும் என்பது இத்தலத்தின் ஐதீகமாகும். நேர்த்தி கடனாக சுவாமிக்கு தேனும் தினைமாவும் படைத்து வஸ்திரம் அணிந்து அபிஷேகம் செய்கிறார்கள். இந்த பகுதியில் சித்தர்கள் தவம் புரிந்து வருகிறார்கள். அதனால் இங்கு எதையும் மாற்றி அமைக்கப்படவில்லை. மலையின் உச்சியில் திருமால் கிரீஸ்வரர் கோயிலும் உள்ளது. மேற்கு பகுதியில் ஒரு சுனை உள்ளது. அந்த சுனை சூரியன் காணா சுனை என்று அழைக்கிறார்கள். அந்த சுனையின் மீது சூரியன் கதிர் விழுந்ததே இல்லையாம் இதுவரை. முருகன் வயதான தோற்றத்தில் வள்ளியிடம் வந்து தனக்கு பசிப்பதாக கூறி தேனும் தினைமாவும் தரும்படி கேட்கின்றார். வள்ளியும் கொடுத்தார். சாப்பிடும்போது விக்கல் எடுத்த முருகனுக்கு வள்ளி ஓடோடி சென்று இந்த சுனையில்தான் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். உடனே விக்கல் நின்றதாம். அதனால் இச்சுனையில் திருமணமாகாத பெண்கள் இந்த நீரை எடுத்து தலையில் தடவிக்கொண்டால் தனக்கு நல்ல கணவன் அமைப்பார், திருமணம் உடனே நிறைவேறும் என்பது இச்சுனையின் ஐதீகமாக உள்ளது. திருப்புகழ் ஆசிரமம் இச்சுனைக்கு அருகிலேயே உள்ளது. மற்றும் சச்சிதானந்த ஜீவ சமாதியும் இதன் அருகிலேயே அமைந்துள்ளது. இந்த இடம் திருப்புகழை நூலாக தொகுக்கப்பட்ட இடமாக இந்த ஆசிரமம் திருப்புகழ் ஆசிரமம் என்றே கூறப்படுகிறது. மலையடிவாரத்தில் தினமும் அன்னதானமும் நடைபெறுகின்றது. மற்றும் சமணர் குகை, வள்ளியம்மை நீராடிய திருக்குளம், மலையின் உச்சியில் வள்ளியம்மை பூஜை செய்த சிவலிங்கமும், மலையடிவாரத்தில் முருகன் கோயில் கொண்டு ஒரு திருத்தலம் சிறப்பாக அமைந்துள்ளது. நாமும் முருகனை வழிபட்டு வள்ளியம்மன் அருளில் மூலம் முருகனருளும் பெற்று நாம் மிக சிறப்பாக வாழலாம்.
ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் எல்லோரும். முருகனின் மகன் ரவிமுருகன் வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளியம்மை மணாளனுக்கு அரோகரா, 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 அரோகரா.